நிகழ்ச்சியில் ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. ரொம்ப நன்றி கலந்துக்கிட்டது. அடுத்து நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு போறவங்க வர போறவங்க. இவங்க பேச்சு, இவங்களோட பேச்சு கேட்டாங்க நம்ம தமிழ் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க பேசின அப்புறம் தான் அவங்க சொன்ன ஒரு குட்டி கதையா இருக்கட்டும், இல்லை அவங்க சொன்ன ஒரு குட்டி விஷயமா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப எல்லாரும் யோசிக்க வைக்கிற மாதிரி பேசுவாங்க. நகைச்சுவையும் இருக்கும், அது ஒரு லைஃப் லெசனும் இருக்கும். நம்ம எல்லாரும் பெரிய கைத்தட்டலுடன் பெண்ணின் வலிமை சிறந்த பேச்சாளர் சியாட்டில் தமிழ் சங்கம் நடத்துகின்ற பொங்கல் விழாவிலே சூப்பர் பவுலையும் மறந்து திரளாக குழுமி இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே, இந்த சியாட்டில் தமிழ் சங்கத்தின் தலைவர் ராஜலட்சுமி அம்மா அவர்களே, துணைத் தலைவர் சுதர்சன் அவர்களே, செயலாளர் திரு கார்த்திகேயன் அவர்களே, துணை செயலாளர் பினு குமார் அவர்களே, பொருளாளர் மதன் குமார் அவர்களே, துணை பொருளாளர் சிவசங்கரன் அவர்களே, இந்த தமிழ் சங்கத்தை வழிநடத்துகின்ற மூத்த உறுப்பினர்களே, இதில் பங்கேற்று பல்வேறு பணிகளை செய்கிற இயங்கு சக்தியாக இருக்கிற இளைஞர் கூட்டமே, இந்த மேடையை அலங்கரிக்கிற இன்றைய பட்டிமன்ற நட்சத்திர பேச்சாளர்களே, மிக குறிப்பாக நீங்கள் எல்லாரும் மிக ஆவலோடு எதிர்பார்க்கிற திருமதி பாரதி பாஸ்கர் ஒரு அருமையான அரங்கத்தை வண்ணமயமாக மாற்றி இருக்கக்கூடிய ஒலி மொழி அமைப்பாளர்களே, சிறப்பு விருந்தினர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பெரிதும் பொருள் உதவி செய்திருக்கக்கூடிய அனுசரணையாளர்களே, மிக குறிப்பாக தமிழகத்திலிருந்து இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பெரிதும் உதவி இருக்கக்கூடிய இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ் நிறுவனம் சார்ந்த அன்பர்களே, பெரியவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை, உங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்துல ரஜினி சார் ஷூட்டிங் நடக்குது. இங்க ஒரு பட்டிமன்றம் நடத்துவோம்னா பெரும்பாலும் பட்டிமன்றத்துக்கு ஆள் வராது, ரஜினிகாந்த் ஷூட்டிங்கு தான் ஆள் போகும். அமெரிக்காவே திரும்பி பார்க்கிற ஒரு நாளில் ஒரு மிக மிக முக்கியமான விளையாட்டு இறுதி போட்டி நடக்கிற நாளில், அதுவும் 12 வருஷம் கழிச்சு இந்த ஊர் டீம் விளையாடுகிற ஒரு நாளில், அதுவும் இந்த ஊர் டீம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு நாள், பேரு பேட்ரியாட்டு ஆனா ஜெயிக்காது அப்படின்னு ஒரு நிலை இருக்கும். இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கிறீங்க பாருங்க, உண்மையிலேயே மெய் சிலிர்க்கும் அனுபவம் உங்களை நாங்கள் சந்திப்பது. உண்மையிலேயே மிகுந்த நன்றியோடு உங்களை வணங்கிக் கொள்கிறோம். ஒரு நிகழ்ச்சி வெற்றி பெறுவது என்பது முதலில் தமிழ் சங்கத்தார் செய்கிற ஏற்பாடுகளில் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நல்ல அரங்கம், இந்த மாதிரி ஒரு ஒலி ஒளி அமைப்பு, இதெல்லாம் முக்கியம். அப்புறம் எந்த பேச்சாளர்களை அழைப்பது என்பது அடுத்தது. மூன்றாவது, அந்த நாளிலே இறைவனின் ஆணை என்னவோ, கடவுள் அருள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ப அது வெற்றி பெறும். அடுத்தது இந்த மைக். அவருக்கு நமக்கும் கம்யூனிகேஷன் பத்தாது. ஏன்னா அவர் சொல்ற ஆங்கிலம் எனக்கு புரியாது.
நான் பேசுறது இந்த வேட்டி கட்டிட்டு வர்றதை பார்த்தாலே அவர் வேடிக்கையா பார்ப்பாரு. ஆனா அதையும் மீறி அந்த ஒலி அமைப்பு, ஒளி அமைப்பு ஒழுங்கா இருக்கணும். அதையெல்லாம் தாண்டி, பேச்சாளர்களையும் தாண்டி ஒரு நிகழ்ச்சி வெற்றி பெற பெரிதும் காரணமாயிருப்பது நீங்கள் பார்க்கிற பார்வையாளர்கள், ஆடியன்ஸ். நானும் திருமதி பாரதி அவர்களும் விமானத்துல ஏறணும்னு அந்த அனௌன்ஸ் பண்ணாங்க, சூப்பர் பவுல் டே அப்படின்னாங்க. அப்பவே நாங்கெல்லாம் கிளீன் போல்ட் ஆயிட்டோம். இது கிரிக்கெட், கிளீன் போல்டுனா கிரிக்கெட், சூப்பர் பவுல் டேன்றது உங்க விளையாட்டு. இப்ப அமெரிக்கா கிரிக்கெட்னு வந்துருச்சு. அங்க விளையாடுறதெல்லாம் நம்மளாலே தான், சும்மா ஒரு ஜாலிக்கு அங்க போய் விளையாடுறாங்க. ஆனா நல்லா விளையாடுறாங்க. T20ல இந்தியாவுக்கே டப் கொடுத்து விளையாடிருக்காங்க முதல் போட்டியில. உண்மை அது, நான் பார்த்தேன். அதனால எல்லா துறைகளிலும் இளைஞர்களை ஈர்ப்பது விளையாட்டு தான். அவன் மனசுக்குள்ள போய் அப்படி நிக்கிறது விளையாட்டு தான். சினிமா விளையாட்டு தான் இளைஞர்களை இழுக்கும். யாரெல்லாம் ஐடால்ஸா இருக்காங்க, யார அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னா ஒன்று சினிமாக்காரங்க அல்லது விளையாட்டு வீரர்கள். இப்போ தோனி வர்றாருன்னா மக்கள் அப்படியே பார்ப்பாங்க. இப்போ மெஸ்ஸி வந்தார் இந்தியாவுக்கு, கொஞ்ச நாள் முன்னாடி மெஸ்ஸி வந்தார். 10,000 20,000 கொடுத்து ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட்ல போய் நின்னாங்க. ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியல. பார்க்க வேண்டியவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க. 10,000 கொடுத்தவன் பேன் உட்கார்ந்துருக்கான். ஆனாலும் அந்த ஒரு ஊர்ல இது நடந்த உடனே அடுத்த ஊருக்கார போக கூடாதுல்ல, அப்படியே எல்லா ஊருக்கும் போனாங்க. அங்கதான் ஆளை காட்டலையே, அவர் நிமிஷ கணக்கில் காசு வாங்கிட்டு வர்றாரு. ஏன்னா அவ்வளவு அவர் மேல மக்கள் ஆர்வம் இருக்கு. அப்படி கிரிக்கெட் இந்த மாதிரி விளையாட்டுகள் மீது மக்களுக்கு கடும் வேகம் இருக்கு, ஆர்வம் இருக்கு. அந்த ஒரு விளையாட்டு நடக்கிற நாள்ல நாங்க இங்க சிக்கிட்டோம். ரொம்ப கஷ்டம். நான் இந்த ஜனவரி டைம்ல வரும்போதெல்லாம் இது நடக்குது. ஆனாலும் சியாட்டில் தமிழ் மக்கள் தமிழ் சங்கத்தின் மீது இருக்கிற அதீதமான பாசத்தினால், காதலினால் இவ்வளவு பேர் இங்கு வந்திருக்கிறீர்கள். அதை இத்தனை சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அவன் இங்கேயே ஒரு சூப்பர் பவுல் பண்ணிட்டு இருக்கான். இந்த சீட்ல இருந்து அந்த சீட்டுக்கு போவான், அந்த சீட்ல இருந்து இந்த சீட்டுக்கு வருவான். எப்ப வீட்டுக்கு போவோம்? சமோசா தான் சாப்பிட்டாச்சு, இதுக்கு மேல என்ன தருவாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். நம்மளை பரிதாபமா பார்ப்பான். இத்தனை பேர் வரிசையா நிக்கிறாங்களே எதுக்கு? இல்லடா அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. Why there is a queue? Why there is a person in the center? What is he doing? இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி பட்டிமன்றம் கேட்கறீங்க பாருங்க. உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் என்ன, எனக்கு ஒரு நெருக்கடி தான். நேரம் கடந்துருச்சு. 7:30 மணிக்கு முடிக்கணுமாமே. கரெக்ட் தானுங்க? எங்க விடு வில்லுப்பாட்டு கோஷ்டியால இருக்கு. ஆமா ஆமா, இதெல்லாம் வில்லுப்பாட்டு பற்றி எனக்கு ஒண்ணு இல்லை. எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுமோ முடிச்சிடலாம். என்ன ஒரு அழகுனா, 2 குழந்தைங்களை பேச வைக்கிறாங்க இந்த பத்திரிகை. 3-4 ஆண்டுகளாக நானும் திருமதி பாரதி மேடம் அவர்களும் வந்துட்டு இருக்கோம் இந்த ஊருக்கு. நாங்க தான் இதை முதல்ல எல்ஏல ஆரம்பிச்சோம். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தமிழ் சங்கத்துல நான் சொன்னேன், எங்க பெரிய ஆளுகளா பேசி என்ன பண்ண, சின்ன பசங்களை கூப்பிட்டு பேச வைங்க. அவன் இந்த மேடையின் ருசி கண்டால் தான் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து தமிழ் நிலைக்கும். இது நாங்க பண்ணின ஒரு வேலை. ஆனா ஒரு 2 நாள்ல தயாரானாங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணும். அந்த நிகழ்ச்சியில மிகச் சிறப்பாக பேசியவர்கள் அவர்கள் தான். அது எல்லாருக்கும் ஆச்சரியம். அதை தொடர்ந்து நாங்க எல்லா ஊர்களையும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த முறையுமே 3 நிகழ்வுகள் ஏற்கனவே நடந்திருக்கு. 3 ஊர்களிலும் குழந்தைகளை பேச வைக்கிறோம். அதுல இப்போ அட்லாண்டாவா
அட்லாண்டாவில் ஒரு பொண்ணு பேசினாங்க. அட்லாண்டாவில் ஒரு பொண்ணு பேசினாங்க. ஜான்சி ராணி பிச்சுட்டா. ரொம்ப 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 நல்லா பேசுறாங்க. அவங்களுக்கு தமிழ் வராது, தமிழ் பேச மாட்டாங்கன்னு நம்ம தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். பேச வைத்தால் இந்த பிள்ளைகள் இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நிகராக அவர்களை மிஞ்சும் அளவுக்கு பேசுவார்கள் என்பதை நான் கண்டுதாக பார்த்தேன். அதனால இத்தனை சிறப்பு மிக்க இந்த மேடையில உங்களை எல்லாம் சந்திப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போ வந்தாலும் அமெரிக்கா புதுமையான ஊர், அது உங்க ஊர் குளிரான ஊர். இந்த லைட்டை ஏன் அடிக்கிறீங்க? எனக்கு ஏற்கனவே கண்ணு சரியா தெரியாது. அப்பதான் ஏன் சொன்னேன் அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க. அவங்க நமக்குன்னு ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நிம்மதியா இருக்கு. சியாட்டில் வந்து ஒரே ஒரு முறை நான் வந்திருக்கிறேன், 2017. பின்னாடி ஏதோ போடுறாங்களா? அதுக்காவா? ப்ரொஜெக்டரா? ஓ, இது தியேட்டர். இது நம்மளே படம் எடுத்து நம்மளே தர்றாங்க. அது தெரியாம தான் சொல்லிட்டேன். மேல இருந்து வந்தா பரவாயில்ல, என் முகத்துக்கு மேல வந்தா என்ன தெரியும்? தியேட்டருக்கு ஒரு முறை வந்திருக்கிறேன், பல ஆண்டுகள் ஆச்சு. கூட்டு போய் போயிங் அந்த விமானம் செய்யற இடம்லாம் காட்டினாங்க. எல்லா பெரிய நிறுவனங்களும் உங்க ஊர்ல தான் இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் இங்க தான் இருக்கான், அமேசான் இங்க தான் இருக்கான், அப்புறம் என்ன ஸ்டார் பக்ஸா அது தலைமையகம் இங்கே தான் இருக்கான், போயிங் நிறுவனம் இங்கே தான் இருக்கு. எல்லாத்த விட நீங்களும் இங்கே தான் இருக்கீங்க. அதெல்லாம் இருக்கிறது முக்கியம் இல்லை, நீங்க இருக்கிறதான முக்கியம். எப்படித்தான் இந்த குளிரை தாங்குறீங்களோ? நம்ம வீட்டில் ஸ்வெட்டருக்கும் அந்த ஜாக்கெட்டுக்குமே ஒரு ஏரியா வேணும் போது. நாங்களாம் வெறும் பனியனை போட்டு சுற்றி வருவோம். இங்கே வந்த நாள்ல இருந்து 4 சட்டை 3 சட்டை. கடுமையான குளிர். அதுவும் நாங்கள் பிட்ஸ்பர்க் போயிருந்தோம், -20. சார் வெளியில -20 போறீங்களான்னு கேட்குறாங்க. எதுக்கு விரைக்கிறதுக்கா? கண்ணு தெரிகிற அளவுதான் மறைச்சிக்கிட்டு மீதி எல்லாம் சுத்தமா மூடிட்டு வெளியே போக வேண்டியது. ஆனா அந்த ஊர்லயும் ஷாப்பிங் நடக்குது, ஹோட்டல்ல சாப்பிட்றாங்க, நல்லா ஜாலியா இருக்காங்க. பயிர் வேடிக்கையா இருக்கு. அமெரிக்கா வாழ்க்கைன்றது ஒரு தனியானதுதான். என்ன இந்த 15 மணி நேரம் வர்றதுதான் கஷ்டம். மேல எங்க தொங்குறோம்னே தெரியாம அது நாங்க வரும்போது கடுமையான டர்புலன்ஸ். இன்னைக்கு வந்தோமே ஒரு ஃப்ளைட்ல, அலாஸ்காவா சாக்ரமெண்டோல இருந்து அலாஸ்கா ஏறி வந்தோம். ஏறணும்னு சொல்லிட்டாங்க, இந்த விமானம் ரொம்ப ஆடும். ஆடத்தையா நாங்க என்ன செய்ய, அதனால உங்களுக்கு தண்ணி கூட தர மாட்டோம். இந்த விமானம் ஆடுறது ஏர்லைன்ஸ் நல்லது. அதை விட கொடுமை என்னன்னா, அதுல 2 பைலட் இருப்பாங்களா. விமானம் பயங்கரமா ஆடுது. பாதி நேரம் அந்த பைலட் வந்து வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏர் ஹோஸ்டஸ். நான் நேரத்தில் சொன்னேன், ஏமா அவன் விட்டுட்டு இங்க வந்திருக்கான், இது வேற ஆடுது, அவனை உள்ள போ சொல்லுங்க. அவன் வேலையே பறக்கிற நேரம் தான், அதை பாதியில விட்டு வெளியே நிற்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் உள்ள போயிட்டான். அவன் போயிட்டு அடுத்த வெளியே வந்தான். எனக்கு தெரிய லேண்டிங்லையும் டேக் ஆஃப்லையும் 2 பேரும் உள்ள உட்காந்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மீதி நேரம் வெளியே வந்து ஏதோ ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. நம்ம இந்த உயிரை கையில பிடிச்சிட்டு வரோம். அது தாறுமாற ஆகுது. இவ்வளவு ஜாலியா இருக்காங்களே, ஏதாவது தண்ணி இனி கொடுக்கலாம், அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறேன். டர்புலன்ஸ் வந்து நம்மளை பாடா படுத்தி, அதுவும் நாங்க வரும்போது கிரீன்லாந்துக்கு மேல வரும்போது டர்புலன்ஸ் ஆரம்பிச்சது. டர்புலன்ஸே அங்கதான் ஆரம்பிக்குது இல்லையா? அது வேற எங்களுக்கு பயம். இங்க இறக்கி விட்டாங்கன்னா யார்கிட்ட போய் பேசுறது? ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஒரு வழியா வந்துட்டோம். கனவுகளின் தேசம் அமெரிக்கா. என்னதான் நெருக்கடி இருந்தாலும் இந்த ஊரை விட்டு போக யாரும் விருப்பம் இல்லை.
அது இந்த சியாட்டில் மாதிரி ஒரு ஊர். இத்தனை பெரிய உலகளாவிய நிறுவனங்களின் தலைமையகமாக இருக்கிறது. பார்க்கிற இடமெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள். எங்க ஊர் சின்ன கிராமங்கள்ல இருக்கிற பிள்ளைகள்லாம் இங்க வந்து வெற்றி கொடி நாட்டுகிறார்கள். நம்ம ஊர் சத்யநாதெல்லாம் இங்க மைக்ரோசாப்ட் தலைவராக உலகப்பொழி இந்தியர்களை அடிமையாக வைத்திருந்தார்கள். எத்தனை காலம் அடிமைகளாக இருந்தவர்கள் இன்று வீறு கொண்டு எழுந்து நாங்கள் இந்த உலகை ஆழ்வோம், உங்களையும் ஆழ்வோம் என்று நிரூபிக்க வந்த ஒரு இடம் இது. நிரூபிக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அந்த ஊர்ல வந்து உங்களை எல்லாம் சந்திப்பது எங்களுக்கு சந்தோஷம். அதுல இந்த பயணத்துக்கு ரொம்ப உதவியவர்கள் இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ். கொஞ்சம் முன்னாடி திரு முரளி அவர்கள், நம்ம சுபா மேடம், மகாலட்சுமி, பிரவீன், அவங்க எல்லாரும் கொஞ்சம் பேசியிருப்பாங்க. அவங்க தான் இந்த பயணத்துக்கு ரொம்ப உதவினாங்க. இங்கே இருக்கிறவர்கள் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய அவர்களது சொத்துக்கெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு அவங்க ரொம்ப பெரிய நிறுவனமாக உதவுகிறார்கள். நிறைய ஊர்களில் கிளைகள் இருக்கு. பெண்களை அதிகம் பணியில வைத்திருக்கிற ஒரு நிறுவனம். 50 ஆண்டு வரலாறு மிக்க ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துல பாரதி மேடத்துக்கும் ஒரு அட்வைசரா இருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து பல்வேறு நிறுவனங்களுக்கு இப்போ டைரக்டர், இண்டிபெண்டன்ட் டைரக்டரா அப்படி இருக்கிறாங்க. முன்னாடி சிட்டி பேங்க்ல மட்டும்தான் வேலை பார்த்தாங்க. இப்போ அது வேண்டாம்ட்டு வேற வேற நிறுவனங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான நிறுவனங்கள்ல இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கிறாங்க. அதுல ஒண்ணு இது பெண்களுக்கான நிதி ஆதாரங்கள், அதாவது நிதியை மேலாண்மை செய்வது. அதுல புது ப்ராடக்ட்ஸ் ஸ்திரீன்னு நினைக்கிறேன். அதை அந்த ஸ்திரீன்ற ப்ராடக்ட்டுக்கு அட்வைசரா இருக்கிறாங்க. அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ் ஒரு தரமான நம்பிக்கையான நிறுவனம். உங்களில் யாருக்காவது அதை பற்றிய தேவைகள் இருந்தால் அவங்கள தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பட்டிமன்றத்தில் எல்லாம் தொழில்நுட்ப வளர்ச்சி பெருக்கத்தால் குடும்ப உறவுகள் மேம்படுகின்றன. மனித உறவுகள் மேம்படுத்தப்படுகின்றன, பலவீனப்படுத்துகிறது இல்லையா? அது எனக்கு எழுதி கொடுக்கல. தொழில்நுட்ப வளர்ச்சி மனித உறவுகளை மேம்படுத்துகிறது, பலவீனப்படுத்துகிறது. இதுதான் தலைப்பு. மனிதனுக்கு அவன் ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு அமைப்புல இருக்கிறார். மேன் இஸ் a social animal அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு எப்பவுமே 4 பேரோட கலந்து இருக்கணும். காடுகளிலே வாழ்ந்த மனிதன் காட்டுமிராண்டியாகத்தான் இருந்திருப்பான். எப்போ அவனுக்குள்ளே இயற்கையை பற்றிய தேடலும் தெளிவும் வந்ததோ அப்போதுதான் அவன் நதிக்கரை நாகரிகங்களை நோக்கி நகர்ந்தான். நிறைய கண்டுபிடிப்புகள் வந்தன. மெல்ல மெல்ல பஞ்சபூதங்களை எல்லாம் ஆட்சி செய்கிற, ஆய்வு செய்கிற வேலையை அவன் ஆரம்பித்தான். நீரை, நெருப்பை, காற்றை அவன் தேடி பார்க்கிறான். காற்றை வச்சு பறக்க நினைச்சான், நெருப்பை வச்சு சமைக்க நினைச்சான், நீரை வச்சு பயணிக்க நினைச்சான், வானத்தையும் அளந்தான். வானை அழப்போம், கடல் மீனை அழப்போம். மகாகவி பாரதி சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். இவ்வளவும் அவன் கற்றுக்கொண்டான். அறிவியல் என்பது அவன் அறிவை விரிவுபடுத்தி இயற்கையை தேடி பார்த்து அதன் உன்னதங்களை தெரிந்து கொண்டு இயற்கையின் ரகசியங்களை கண்டுபிடிப்பதற்கு அறிவியல் உதவியது. அதிலிருந்து கருவிகள் செய்வதற்கு தொழில்நுட்பம் உதவியது. இந்த ஒரு 2 மரங்கள் உரசி தானங்க முதல்ல தீ பிடிச்சிருக்கும். 2 மூங்கில் உரசி இருக்கும், தீ வந்திருக்கும். அப்புறம் சிக்கி முக்கிக்கெல்லாம் ஒன்று கண்டுபிடிச்சான். நம்ம இதை என்ன பண்ணிட்டோம், நெருப்பாக்கி தீக்குச்சி ஆகணும், தீப்பெட்டி. அப்புறம் அதையும் தாண்டி என்ன பண்ணோம், கேஸ் அடுப்புக்கு கொண்டு வந்தோம். கேஸ் அடுப்பையும் மாற்றி இப்போ மைக்ரோவேவா, இண்டக்ஷன்ல அதுலேயே
தீ தெரியாமலே சூடாகும். தப்பி தவிர கை வச்சாலும் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. என்னங்க தீ சுடணுமா இல்லையாங்க? தீக்குழி விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நானே பாரதி. இதுல வச்சா ஒன்றும் ஆக மாட்டேங்குது. சில குறிப்பிட்ட பாத்திரங்கள் தான் அதுல வைக்கணும் போல, கண்டதையும் வைக்கக்கூடாது. வச்சோம்னா அதோட அது போயிடும். இதெல்லாம் நம்ம யோசிச்சோமாங்க. எலக்ட்ரிக் அவன், இண்டக்ஷன் ஸ்டவ், எல்லாத்துக்கும் மேல இப்ப புதுசா மைக்ரோவேவ். அது வேலை முடிச்சோன்னே கூப்பிடுது, பீம் பீம்னு சவுண்ட் கொடுக்குது. நம்ம அதை எடுக்கலைன்னா திரும்ப பீம் பீம்னு சவுண்ட் கொடுக்குது. எத்தனை செகண்ட் வைக்கிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு அது வேலை செய்யும். அப்படின்னா இந்த தொழில்நுட்பம் நிறைய வந்துருச்சுங்க. நீங்க எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்க பாட்டிகள் விறகுல தானே சமைச்சிருப்பாங்க, மண்ணெண்ணெய் விளக்கு தானே வச்சிருந்துருப்பாங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல யாராவது விறகு அடுப்பு இருக்குன்னா, இங்க இல்லை இந்தியாவில், அந்த தெருவே அந்த வீட்டை வெடிக்கும், திருந்தவே மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு குடும்பமா சொல்லுவாங்களா இல்லையா? இந்த மாற்றங்கள் வந்த பிறகு நம்ம மனித உறவுகள் மேம்பட்டு இருக்கிறதா பலவீனப்பட்டிருக்கிறதா? இதுதான் தலைப்பு. என்னங்க மனித உறவுகள்னா என்ன? எனக்கும் என் பிள்ளைக்கும், எனக்கும் என் சகோதரருக்கும், எனக்கும் என் மாமனாருக்கும், எனக்கும் என் வீட்டம்மாவுக்கும், இதானங்க மனித உறவு. சரி, எனக்கும் நான் தெரியாத ஒருவனுக்கும், நான் இதுவரை அறிந்து கொள்ளாத ஒருவனுக்கும், எங்கோ இருக்கிற ஒருவனுக்கும், எல்லாம் தானே மனிதர்களுக்கு இடையே இருக்கிற உறவு மனித உறவு. அது மேம்பட்டு இருக்கிறது, பலவீனப்பட்டு. இதை பேசுறதுக்கு ஒரு பட்டிமன்றம். இப்போ மணி 6, 7:30 முடியுமா? இப்ப கூட முடிச்சிடலாமா? அது நிறைய இடத்துல இந்த தின்ன பழம் கொண்டு தருவார், அப்புறம் தட்டி பறிப்பான் வருது. பாதி தின்கின்ற போதே தட்டி பறிப்பான். அது மாதிரி பாதி தின்னு முன்னாடி தட்டி பறிச்சு மாதிரி நாங்களே ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்போம். 1 hour 1.5 hours சன் டிவி பற்றி மட்டும் தான் பண்ண முடியும். அதுவே அங்க பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் நடக்கும். அப்படி சுத்தமா வெட்டி வேணுங்கிறத போட்டுட்டு அவன் எது எது நல்லதுன்னு நினைக்கிறானோ அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. நம்ம எது எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அது மாதிரி பண்ணி அதை போட்டு விட்டுருவாங்க. இப்ப நாங்க இவ்வளவு தூரம் வந்து என்ன பண்றது? அப்படித்தான், வேற வழி இல்லை. இருந்தாலும் இவ்வளவு ஏற்பாடு செய்த பிள்ளைகள் கொஞ்சம் அந்த நேரத்தை சரியா பார்த்துக்கலாம். மேம்படுத்துகிறது அப்படின்ற அணியில முதல்ல பேசுறது நிகிலன். அவரு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம். விடுக்கப்பா பேசிட்டு நான் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து நிகிலன். அவரோட சேர்த்து பேசுவதற்கு சரிதா மேடம். அதுக்கப்புறம் வேதகிரி. இதெல்லாம் எந்த ஊரு என்ன செய்யறாங்க எதுவும் எனக்கு குறிப்பு இல்லை. இன்னைக்கு பேச்சாளராக இருக்காங்க. வேதகிரி நல்ல பேர். கிரிதான் மலை தானே, வேதங்களின் மலையாக மலை மலை மருதமலை மாதிரி அரசியல். அடுத்தது நிறைவாக பேச கனகாம்பரம். என்னவோ அவங்களுக்கு தனியான ஒரு பாராட்டு இது கூட்டத்தில் சொல்லி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எனக்கு தெரிஞ்சுதான் நானும் 4 பேருக்கு சொல்லியிருக்கேன். ஒருத்தரை என்ன இருந்தாலும் அவங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு தங்களுக்கு கேட்டு வாங்க. சில பேருக்கு தாங்க அந்த ராசி இருக்கு. இல்லைங்க, இது என்ன மேம்படுத்துது? ஒருத்தனை ஒருத்தன் பார்க்கறதுல பேசுறது இல்லை, பக்கத்துல இருக்கிறவனை கண்டுக்கிறதே இல்லை.
என்ன உறவுகளை மேம்படுத்தி அப்படின்னு சொல்றதுக்கு பலவீனப்படுத்துகிறதுன்ற அணியில ஆசிரியை செய்தியார் சிவப்பழம் மாதிரி வந்துருக்காங்க. இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இருந்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. பள்ளிக்கு சென்றாலும் இப்படிதான் அவர் திருநீர் அணிந்து மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் ஞானசம்பந்தர் சொன்னார். அது எங்க ஊர்ல சொன்னார், மதுரையில் வந்து அந்த திருநீர் அவங்க அணிந்து வந்திருப்பது அந்த முகத்துக்கே ஒரு கழையாக இருக்கிறது. பார்க்க பார்க்க அதை விட அருமையான தமிழ் பேர் ஆசிரியர். அதனால அந்த குழந்தை பலவீனப்படுத்துகிறது பேசுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அணியில சிநேகன் நீங்க தான் ரெண்டாவது பேசுறீங்களா? அவர் தான் ரெண்டாவது பேசுறாரு. மாத்தி எழுதி கொடுத்துருக்காங்க. இப்படி போதோ சக்தி எல்லாமே தலைகள சக்தி. அடுத்தது ஸ்நேகலின் நிறைவாக நீங்கள் மிகவும் விரும்புகிற பெருமைக்காரர். இதுக்கு மட்டும் யாரும் சொல்லாமலே ஆக 8 பேர் தயாரா இருக்கிறாங்க. நீங்களும் தயாராக இருக்கிறீர்கள். நேர நெருக்கடினால சீக்கிரத்தை நடத்தி முடிப்போம். உங்கள் ஆதரவு வேண்டும். உண்மையிலேயே இந்த நாளில் நீங்கள் வந்தது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. நாங்கள் இந்த பயணத்துல பார்த்த நிறைய ஆடியன்ஸ்ல மிக உற்சாகமா இருக்கிற ஆடியன்ஸ் உங்களை நான் நினைக்கிறேன். ரொம்ப உற்சாகம். சியாட்டில் தமிழ் சங்கத்தின் இந்த நிகழ்ச்சி ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்போது தொடங்குகிறோம். தொழில்நுட்ப வளர்ச்சி மனித உறவுகளை மேம்படுத்துகிறது என்று சொல்ல வருகிறார் தம்பி நிகிலன் அவர்கள். அவரை உங்கள் நன்றி. மைக் 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 எங்க இருக்கு? நீங்க எங்க இருக்கீங்க? அதை கொஞ்சம் பக்கமா கொண்டு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். தாய் தமிழில் சியாட்டில் தமிழ் சங்கத்தையும் வழங்கிய எனது பத்திமன்ற பேச்சை தொடங்குகிறேன். கொஞ்சம் வால்யூம் ரேஸ். தனது நகைச்சுவை பேச்சாலும் கருத்தின் வீச்சாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியாலும் நாளும் தம் உறவுகளை மேம்படுத்திக் கொண்டிருக்கும் ஐயா அவர்களின் தலைமையில் பேசுவதை பெருமையாக நினைக்கிறேன். மேலும் எதிரணிக்கு தலைமை ஏற்றிருக்கும் என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர், பேச்சாற்றல் மிக்கவர், தனது கருத்துக்களை இன்முகத்தோடு அழகாக வீசும் அம்மையார் அவர்களையும் வணங்குகிறேன். முதல்ல அம்மையார வணங்கிட்டு தான் அந்த அணியை பலவீனப்படுத்துவதற்கே வந்திருக்கும். மன்னிக்கவும், அந்த அணிக்கு பலத்தை தர வந்திருக்கும் அனைவரையும் வணங்குகிறேன். என் அணிக்கு தலைமையேற்றிருக்கும் உள்ளூர் பட்டிமன்ற நடுவர் திரு கனகாத்தை அவர்களையும் அணிக்கு வலுசேர்க்க வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இவங்க தான் நடுவராங்க. நான் தான் தேவையெல்லாம் வந்தேன். இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு மனித உறவு, தொழில்நுட்ப வளர்ச்சி மனித உறவை மேம்படுத்துதா இல்ல பலவீனப்படுத்துதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயா அவர்களையும் அம்மையார் அவர்களையும் நமக்கு எப்படி தெரியும்? வாரம் ஒரு தடவை, இல்ல மாதம் ஒரு தடவை, இல்ல வருஷம் பூ பழம் எல்லாம் வாங்கின்னு நம்ம அவங்களும் கொடுத்து ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டிருக்குமா? இல்ல. அந்த உறவை நாம
எல்லாம் தொழில்நுட்பம் செய்த மாயாஜாலம் தானே. சில வருடங்களுக்கு முன்பு அம்மையார் உடல்நிலை குறைவால் வாரிய செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அது எப்படி தெரிஞ்சது? டிவியில தான், யூடியூப்ல தான். அதான் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி. ஆமா ஆமா ஆமா. அவங்க அப்படி இருக்காங்கன்னு நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டோம்ல. அவங்க நல்ல நாளுக்கு அப்புறம் நான் நல்லா தான் இருக்கிறேன், அதுக்கு நான் தொலைக்காட்சியில செஞ்ச உறவுகள் செய்த பிரார்த்தனை தான் சொன்னாங்க. அதை கேட்டு நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இது தொழில்நுட்ப கருவி இல்லாம எப்படி நடந்திருக்கான்? என்னையா நீ அவங்க மேலேயே கேள்வி, அம்மையாரே பிடிச்சி கேள்வி கேட்கிறா. பட்டிமன்றத்துலேவா? அவங்க அந்த பக்கத்துல இருக்கிறது எனக்கு மனவேதனையா தருது. தப்புதான், உங்க பக்கம் வர சொல்லி அவங்கள விடுங்க. தமிழ்நாட்டில இருந்து இங்க வந்த பல பேருக்கு உறவு செய்ய உதவுவது தொழில்நுட்பம் தானே. அந்த இணையதளத்தை வச்சுதானே நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். அதுக்கு நானே சாட்சியா வச்சுக்கோங்களேன். நான் இங்க எப்படி வந்தேன்னு நினைக்கிறீங்க? எப்படிப்பா? ஃப்ளைட்லயா? ஆமா, அதுவும் தொழில்நுட்பம் தானே. ஆமா, நான் என்னோட தமிழ் பேச்சு இணையதளத்துல இருக்கிறதால தான் நானும் சியாட்டல் தமிழ் சங்கமும் இன்னும் எங்க உறவை வளர்த்து கொண்டிருக்கோம். அது அந்த தொழில்நுட்பத்தால வளர்ந்தனா அந்த தொழில்நுட்ப மனித உறவை பாதிக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதையும் விடுங்க. மனித உறவை மேம்படுத்த பல பேர் நினைச்சாங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுல மகாகவி பாரதியார் ஒருவன் உங்களுக்கு தெரியணும். அவரு அந்த ஐரோப்பிய அந்த வளர்ச்சியெல்லாம் பார்த்து இந்தியாவும் அந்த மாதிரி ஏன் இல்லைன்னு நினைச்சாரு. அதுக்கு அன்னைக்கே ஒரு பாதை எழுதியிருப்பாரு. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலயம் செய்வோம், கல்வி சாலைகள் செய்வோம், உடைகள் செய்வோம், படைகள் செய்வோம்னு 30 தொழில் எழுதியிருப்பாரு. அதெல்லாம் எப்படி நடக்கும்? வடநாடும் தென்னாடும் கை கோத்து நின்று அதனை நடக்கும். அதுக்கு என்ன தேவை? ஒருவருக்கு ஒருவர் கருத்து பரிமாற்றமும் அத கால தவறாம செய்யறதுதான். அதுக்குதான் காசி நகர் புலவன் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்யணும்னு முதல்ல தொழில்நுட்பத்தை வளர்த்தாதான் மனித உறவை மறக்க முடியும் நினைச்சாரு. அதனால அந்த வளர்ந்துட்டே இருக்க அந்த தொழில்நுட்பத்தை நம்ம காப்பாற்றுவோம், அதை அறத்தால் கையாளும் என்று கூறி விடைபெறுகிறேன். சின்ன பையன், அதாவது முதல் பட்டிமன்றத்திலேயே எதிரணி தலைவிக்கு சவால். நான் 25 வருஷமா சவால் விடாம பம்மி பதுங்கி வாசி. இவரு அம்மையார் அவர்களே, நீங்கள் எப்படி அறிமுகமானீர்கள்? உங்களை எல்லாம் வருஷத்துக்கு ஒரு இடம் பூவும் பழமெல்லாம் வாங்கி போய் பார்த்தோம்னா நல்ல இயல்பா பேசியிருக்கிறார். பாரதி வரிகளை சொன்னதே ரொம்ப ரொம்ப அருமை. காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். அந்த காலத்துல ரேடியோன்றது வராத காலம். அப்பவே யோசிச்சிருக்கலாம். அப்படின்னா மகாகவி பாரதி தீட்சணிய பார்வை பார்த்திருக்கலாம். அதனாலதான் இந்த சிந்தனை வந்திருக்கு. கருவிகள் தனியா தொழில்நுட்பத்துல வந்துருக்கு. அதை வச்சு ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இங்க வந்து நீங்க எல்லாம் பலவீனப்படுத்துகிறத பேசுறீங்க. ஆகவே நியாயமா, தர்மமா, வாங்கம்மா. அவங்க உயரத்துக்கு மைக்கை தெரிவிக்க முடியாது. மொழியாய் தமிழ், உணர்வாய் தமிழ், உயிராய் தமிழ். அத்தகைய தமிழின் பெயரால் இங்கு கூடியுள்ள மாண்புமிகு நடுவரவர்களுக்கும் மதிப்பிற்குரிய பேச்சாளர்களுக்கும்
நாங்கள் பேசுவதை கேட்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான தமிழ் என்னோட அத்தை மனித உறவை வளர்க்கும் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் முதல்ல இருப்பாங்க. அந்த இடமே கலகலப்பா இருக்கும். பேர் வேற சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க யாருன்னு எனக்கு மட்டும் இல்ல, இங்க வந்திருக்க நிறைய பேருக்கு தெரியும். ஆனா தொழில்நுட்பம் தான் மனித உறவை வளர்க்குன்ற மாயையில சிக்கி எதிரணியில பேச வந்திருக்காங்க. இது நான் என்னன்னு சொல்றது என்னென்ன வேணாலும் சொல்லுங்க. அத்தகாரம்மா. இன்னைக்கு நம்மனால கைபேசி இல்லாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. இந்த உலகமே ஒரே கிளிக்ல கனெக்ட் ஆயிருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் நடுவர் அவர்களே. ஏன் நேரத்தை பாரு. இந்த கனெக்ஷன் உண்மையிலே நம்ம மனித உறவை வலுப்படுத்துதா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னா நான் சொல்லுவேன். ஏன்னு கேக்குறீங்களா? முன்னாடி எல்லாம் என்ன மாதிரி இளம் பெண்கள் நேர்ல சந்திச்சு பேசுவாங்க. பள்ளி இடைவெளி நாட்கள்ல விளையாடி அவங்களோட உறவை வலுப்படுத்திப்பாங்க. ஆனா இப்போ நேரடி நட்புக்கு பதிலா எல்லாம் ஆன்லைன் நட்பு ஆயிடுச்சு. மெசேஜ், எமோஜி, ஸ்டேட்டஸ் மற்றும் ரீல்ஸ் மூலமா அவங்களோட நட்பை வெளிக்காட்டுறாங்க. இதனால உண்மையான நட்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆழம் குறைஞ்சு மேலோட்டமானதா ஆயிடுச்சு. அடுத்ததா சமூக ஊடகங்கள்ல வரக்கூடிய அழகான புகைப்படம் மற்றும் வாழ்க்கை முறையை பார்த்து என்ன மாதிரி இளம்பெண்கள் தங்களை அவங்களோட ஒப்பிட்டுக்கிறாங்க. இதனால தன்னம்பிக்கை குறைஞ்சு பொறாமையும் மன அழுத்தமும் ஏற்படுது. ஒரு தோழியோட பதிவுக்கு அதிக லைக்ஸ் கிடைச்சிச்சுன்னா இன்னொரு தோழிக்கு மனத்தாழ்வு. இது நண்பர்களுக்குள்ள விரிசலை ஏற்படுத்துது. அடுத்தது இன்றைய குழு கலாச்சாரம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் எங்களை மாதிரி இளம் பெண்களை பலவீனப்படுத்துது. ஒரு குழுல சேர்க்கப்படாதது, நம்ம அனுப்புற செய்திகளை மற்றவங்க கிட்ட சொல்லாதது, இதெல்லாம் எங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துது. அதனால மற்ற உறவுக்குள்ளேயும் விரிசலை ஏற்படுத்துது. இப்போ சமூக ஊடகங்கள்ல மற்றவங்களோட பழகுவது மிகவும் எண்ணினோம். ஆனா அந்த உறவு உண்மையா பாதுகாப்பான்னு தெரிய மாட்டேங்குது. இதனால பல பெண்கள் அது மேல நம்பிக்கை வச்சு ஏமாந்தும் போறாங்க. அதனால அவங்க மனநிலை மொத்தமா மாறிடுது. அது உண்மையான மனித உறவுக்குள்ள சந்தேகத்தை ஏற்படுத்துது. இறுதியா ஒன்றை மட்டும் சொல்லி சொல்லுங்க நடுவர் அவர்களே. தொழில்நுட்பம் எங்களை மாதிரி பெண்களோட வாழ்க்கைய பல வகையில மாற்றிருக்கு. அது அவங்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்புன்னு எல்லாத்தையும் தந்தாலும் மனித உறவுகளை பலவீனப்படுத்துது என்று கூறி என் பேச்சை நிறைவு செய்கின்றேன். நன்றி. மேடைகள்ல ஸ்ரீ சுசீலா, எஸ் ஜானகி எல்லாம் பாடுறத பார்த்துருக்கீங்களா? உடம்பு அசைக்க மாட்டாங்க, அப்படியே நின்னபடியே பண்ணுவாங்க. இப்ப இருக்கிற பாடகிகள்லாம் வாய்ஸ் வருது இல்லையா, டான்ஸ் வருது. பாடகிக்கு வாய்ஸ் தானே வரணும், அதுக்குள்ள ஹாய் சென்னை டான்ஸ் வித் மீ அப்படியே நின்னபடி. வாணிஜெயராம் அம்மாவும் அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த பழைய தலைமுறை பாடகிகளை பார்த்த மாதிரி அப்படியே நின்று சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அதே மாதிரி ஸ்கூல்ல நடந்து போற மாதிரியே நடந்து போகுது. ஆசிரியர் அவர்கள் ரொம்ப அருமையா அழகா பேசிட்டாங்க. அவங்க சொன்னது நல்ல செய்திகள். சின்ன குழந்தை தான் குழு மனப்பான்மையை உருவாக்குகிறது, தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குகிறது, முகமறியாதவர்களோடு நட்பு கொள்ள வைக்கிறது. நாங்க எல்லாரும் வச்சுதாங்க வாழ்றோம், ஆனா நல்லா வாழ்றோமா அதான் கேள்வி. மனித உறவுகள் மேம்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இந்த 2 பிள்ளைகளுக்கும் இவர்களது பெற்றோருக்கும் ஒருவேளை இவர்களுக்கு பயிற்சி தந்த தமிழ் ஆசிரியர்களுக்கும் தமிழ் பள்ளிக்கும் நிறைவாக
இவர்களுக்கு மேடை கொடுத்த சியாட்டில் தமிழ்ச்சங்கத்துக்கு எல்லா சார்பிலும் வாழ்க்கை. இதுதான் இருக்கணும் மேடை தான். அப்படியே வந்து அழகா பேசிட்டு 2 பேர் உட்காந்துருக்காங்க. இப்பதான் பிரச்சனை பெரிய கோஷ்டி. சின்ன பிள்ளைகளே நல்லா பேசுங்க, நீ என்ன பண்ணேன்னு கேட்பாங்கல்ல, அந்த நெருக்கடியில வர்றவங்க சரிதா அவர்கள். வாங்கம்மா சரிதா. இந்த மைக்கு கோணி கிடக்கு, தொழில்நுட்பம் சரியில்லை சார். நல்லா வைங்கம்மா, அந்த மைக் கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க. அது துறை சார்ந்தவர்கள் யாராவது வரணும். இல்லை, அந்த மைக்கை இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளணும், அப்பதான் அந்த வெயிட் தரணும். வர்றாரு பாருங்க. அது இல்லைம்மா, அந்த ஹேண்டில் அந்த மைக்கை உள்ள தள்ளுங்க. அப்பதான் டைட்டா நிற்கும். ஓகே, இப்போ நீங்க பக்கமா இருந்து பேசுங்க. தொழில்நுட்பம் பண்ண வேண்டியிருக்கு. வாங்க. சரி நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஆதிரை ரொம்ப நல்லா பேசினாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு தான். நீங்க தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு சொல்றீங்கன்னா, எதனால தாழ்வு மனப்பான்மை வந்ததுன்னு ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஏன் தாழ்வு மனப்பான்மை வரப்போகுது? அது இருக்கட்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க இல்லைங்களா? எதுக்கு உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த எதிரணியினர் பாரதிய அக்கா கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படி வறுத்தெடுக்க போறாங்கன்றத பாக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இத்தனை பேர் வந்து. நான் கூட பட்டிமன்றம் பார்க்க வந்துருக்காங்க. இவங்க வறுத்தெடுக்க போய் அவங்க கிச்சன்லயே பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம நடுவர் இப்ப இந்த பக்கம் வந்து தீர்ப்பு வழங்குறதா இல்ல அந்த பக்கம் தீர்ப்பு வழங்குறதான்னு குழப்பத்துல இருக்கிறாரு. அவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குழம்புனா உங்களுக்கு எல்லாம் வணக்கம் போட்டுருக்கீங்களா? இப்போ இந்த குழந்தைகள் வந்து எப்படா இவங்கெல்லாம் பேசி முடிப்பாங்க, கைத்தட்டலாம் என்ற ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இப்போ வந்து ஆதிரை பேசினாங்க, அவங்க அம்மா அப்பா இந்நேரம் வீடியோ எடுத்திருப்பாங்க. அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற தாத்தா பாட்டிக்கு உடனே அமைச்சிருவாங்க. இப்போ நான் பேசுறத என்னோட உறவுகளும் இங்க வந்து உங்களை மாதிரி நீங்க எல்லாம் ரொம்ப லக்கியான ஆளு. ஏன்னா என்னோட பெற்றோர்கள் இங்க வந்து பார்க்க முடியாது. ஆனா இந்த தொலைபேசினால இன்னைக்கு காஞ்சிபுரத்துல ஒரு பண்ருட்டி கிராமத்துல ஒரு மூலையில இருந்து இன்னைக்கு நான் பேசுறத இன்னைக்கு தொலைபேசி அந்த தொலைக்காட்சியிலையும் பார்ப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஆனா இப்ப அந்த கைபேசியில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லைவா அனுப்புறீங்க? லைவா போயிட்டு இருக்கு. யார் உங்க வீட்டுல பண்றாரா? அவர் பாவம், அவர் இது லைவ் போடுறதுல அவருக்கு லைவ்ல எழுதுறாங்க. என்னோட நண்பர்களும் அதுக்கு உதவி பண்றாங்க. அவர் மட்டும் இல்ல, என்னோட உறவுகள் நிறைய இடத்துல இருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த இது போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து ஔவையார் சொன்னாங்க, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு வணிகத்துக்காக அவங்க கடலை தாண்டி போய் செல்வத்தை சம்பாதிச்சாங்களோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு இத்தனை பேர் வந்து செல்வத்தை சம்பாதிக்க கடலை தாண்டி இன்னைக்கு இங்க வந்திருக்காங்கன்னா எதனால நினைக்கிறீங்க? தன்னோட குடும்ப உறவுகளை மேம்படுத்துறதுக்காகவும் தன்னோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காகவும் தானே இங்க இவ்வளவு